நான் எந்த கேரக்டர் பண்ணுறது அப்படின்ட்டாரு. சார் நீங்கள் நெகட்டிவ் பண்ணுங்க சார், வித்தியாசமாக இருக்குமே உங்களுக்கு அப்படின்னாரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து எடுக்காத விஷயம் 30% இருக்குது. எனக்கு லவ்ன்றது பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிற முடியாத படம் என்ன ஆடணும் அப்படியே கை விட்டுருவான். பயந்துட்டாங்க எல்லாரும், ப்ரொடியூசர் கிடையாது எல்லாரும். அந்த சீன்ஸ்லாம் வந்து தேட்டரில் வந்தால் வேற லெவலில் இருக்குது. விஜய் சாருடைய அம்மா வந்து படம் பார்த்தாங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டாங்க, இந்த டெத்து தான் கரெக்டான மேட்ரு. இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னா, விஜய் கூட இருக்கிற இன்னொரு கேரக்டர் வந்து சூர்யா நடிக்கிறதா இருந்தது. பூஜாவா சாங்லாம் எப்படி எடுப்போன்னா, கரெக்டாக காலையில் போய் ஒரு 2 hours அந்த ஈவினிங் அந்த வெயிலில் வந்து விஜய் வந்து ஒர்க் பண்ணதெல்லாம் பெரிய அமேசிங். ஆக்சுவலி அவங்க பேர் பிரியா தானே சார் படத்தில்? ஆமாம். ஆனால் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பூஜாவான்னு ஒரு பூஜாங்கிற ஒரு பேர் இருக்காது சம்மந்தம் இல்லாமல். சர்க்கரை நிலவையோட காஸ்டியூம் வந்து அந்த தீபாவளியில் பசங்க அடம் முடிச்சு வாங்குவாங்க. அந்த ரெட் கலரில் செக்ரி ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு. எந்த இன்டர்வியூவில் எனக்கு ஒரு 100-150 பேர் சார் அந்த டைமில் சார் எனக்கு அந்த சட்டை வேணும் சட்டை. சர்க்கரை நிலவே சாங் வந்து உங்களுக்கு ஃபேக்ட் தெரியாது, மிஸ்கின் பண்ண சாங் கேட்டு சூப்பராக இருக்குன்ட்டாங்க எல்லாருமே. இப்போ சிம்ரன் மேம் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க, அந்த ஜீன்ஸ் என்னோட ஓன் ஜீன்ஸு, நான் தான் சும்மா போட்டு போயினால. ஏன்னா அதுவும் பயங்கர, இப்போ நீங்கள் எப்படி சர்க்கரை நிலவை சட்டை சொன்னீங்களோ அந்த மாதிரி ஆள் தோட்ட பூபதியில் சிம்ரனோட ஜீன்ஸ். ஒரு படத்துக்கு வேண்டிய சம்பளத்தை அந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஹீரோயின் சம்பளமும் சிம்ரன் மேம் சம்பளமும் ஒன்று. கிட்டஞ்சி சீட்டுக்கிட்ட அதை தெரியுமா உங்களுக்கு? வெற்றி தாட்ட ஸ்க்ரீன்லாம் கிழிச்சு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க தெரியல. விஜய் சார் படத்துக்கு ஒரு சாங் கேட்பாங்க, அதை ரிப்பீட் போடுவாங்க சார். இது 7வது போடணும், விஜய் சாருக்குலாம் போட்டு போயிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து யூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஆள் தொட்ட பூபதி சாங்கே கிடையாது படத்தில். வணக்கம், நான் ஆர்ஜே முன்னா. நம்ம வந்து தளபதி ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் நம்ம ரேடியோ சிட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தளபதியை வச்சு 2 பிரம்மாண்ட வெற்றி படம் கொடுத்த வின்சென்ட் செல்வா சார் இருக்கார். அவரோட திரைப்பயணம் 25 வருஷத்து வேறு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பிரியமுடன் 25 இயர்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. சார்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்ததுனால கூப்பிட்டுருந்தேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி சார். ஜென்ரலாக வந்து இப்போ நான் பிரியமுடன் பற்றி சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் என் ஷோவில் அந்த பாட்டு வரும்போதுலாம் அதை நான் கோட் பண்ணுவேன் சார். நான் வந்து அதிக தடவை தேட்டரில் போய் டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்த படம் பிரியமுடன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் சார் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறாருங்கிறது, ரெண்டாவது அதில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சோன்னா பயங்கர ஒரு ஆர்வம். பட் எப்படி சார் அதை கன்வின்ஸ் பண்ணீங்க? அந்த டைமில் அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணுமா சார்? இன்றைக்கினா ரொம்ப ஆர்வமாக ஹீரோ பண்ணுவாங்க. எனக்கு என்ன நினைக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஜயனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த சுஜய் மனோஜ் 2 பேர் தான் நான் மெயினாக சொன்னேன். அவங்க தான் என்னை வந்து விஜய்கிட்ட உட்காராச்சு. என்னென்னா விஜய் வந்து ரெகுலராக படம் பண்ணி பசங்களில் அவங்கள அந்த குரூப் வந்து கொஞ்சம் அப்படியே விஜய் நெகட்டிவ்னா எதனா பிடிக்கலன்னா விஜயை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா வெளியாட்கள் யாருமே அது என்ன தப்பான விஷயத்த சொல்ல மாட்டாங்களா, அப்படியே ஃப்ராங்காக சொல்கிறது அவர் பிடிக்கும். ஆனால் அவங்க என்னென்னாக்கா என்கிட்ட ஒரு லைன் நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒரு ஆட்லாம் நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த டைமில். அப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நான் ஒரு லைனை சொன்னேன், இது நல்லா இருக்கே விஜய் பண்ணால் நல்லா இருக்கே. 2 பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க. விஜய்கிட்ட ஒரு நாள் வந்து சொல்லியிருக்காங்க, சூப்பர் கதை மச்சான், படம் நல்லாயிருக்கும், நீ பண்ண அப்படின்னாப்புல. சும்மா கேளு அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் விஜய் என்ன சொன்னாருன்னாக்கா என்னை வர வச்சார். நான் போகிறேன் சொன்னார், ஆனால் அது பாரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. எப்படி கன்வின்ஸ் ஆனான்னு தெரியல. ஒரு கதை வந்து நான் லைனு கேட்டால் நல்லாயிருக்கு, அதை நீ கேளு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் சொல்கிறேன் பாருங்கள், நான் கதை கேட்பேன் ஆனால் பண்ண முடியாது. அப்படியே சொல்லி தான் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு 7 படம் இருக்குன்னாரு. நான் 7 படத்துக்கு அப்புறம் ஒன்றா நம்ம பண்ணலாம், அந்த 7 படத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது அப்படின்னோம்னா, சரி ஒரு லைன் ஒன்றா நான் சொல்கிறேன் சார். அப்போ நான் விஜய் சார்கிட்ட ஒரு மேட்டர் சொன்னேன். இது எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிகிட்ருக்கேன் சார். நான் ஒரு லைன் சொல்கிறேன், ஆனால் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்கள் சொல்லுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் படம் பண்ணுவேன்ட்டேன். வழக்கம் போல் நம்மால் வந்து அப்படியே சிரிச்சார். வசந்தகுமார் மேட்ரு. ஆமாம், நான் அப்படியே லைனை சொல்லிவிட்டு ஒரு இன்டர்வல் பிளாக் முடித்தேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் கூட சொல்லியிருக்க மாட்டேன். அவர் அப்படியே என்னையே பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அப்போ நம்ம கன்ஃபார்ம் ஆகிட்டது. அவர் சொல்லி முடிச்சோடனே சொல்லிட்டாரு, நான் எந்த கேரக்டர் பண்ணுறது அப்படின்ட்டாரு. சார் நீங்கள் நெகட்டிவ் பண்ணுங்க சார், வித்தியாசமாக இருக்குமே உங்களுக்கு அப்படின்னாரு. அந்த டைமில் வந்து ஷாருக் கான் வந்து அட்டை கிளப்பிட்டுக்கிறார் ஹிந்தியில், இது பாசிகர்ன்ட்டு. இங்கே தமிழில் வந்து அந்த ஸ்டைல் யாரும் கிடையாது இல்லை. அப்போது நான் வந்து என்னோடய ஸ்பெஷல் இடம் இதை வச்சு தான் மடக்கு போட்டுட்டு அந்த லைட்டு சொன்ன உடனே முடிட்டு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போயிட்டார். என்ன கொண்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி அதை அவங்க அப்பா எனக்கு ஃபுல்லாக எஸ்ஐ சார் எனக்கு ஃபுல்லாக கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது முழுக்க மோட்டிவேட் பண்ணது விஜய் சார். விஜய் வந்து என்னை வந்து என்ன யார் வேணும் உனக்கு இந்த படத்துக்கு, யார் கேமராமேன் வேணும், யார் எடிட்டர் வேணும், என்ன வேணும், எல்லாமே முழுக்க என்ன ஒரு ப்ரொடியூசர் ஃபுல்லாக என்னை பார்த்துட்டார் அவர். நீ என்ன நினைக்கிற அதான் பண்ண எனக்கு. அதுமாரி எங்களுக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து எடுக்காத விஷயம் 30% இருக்குது. அப்படியா சார்? சர்வீஸ் விஜய் சார் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது சீக்வன்ஸ் பார்க்கும்போது எழுந்து போயிட்டார்.
ஏன்னா அந்த சீன்ஸில் தூக்கியாச்சு. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஃபுல் வில்லனாவே எனக்கு காமிச்சிட்டு இதாக பண்ணிட்டு வில்லன்னா ஒரு வில்லனா வேற மாதிரி நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துருப்பீங்க. ஒரு சில சீக்கிரம் எடுக்கணும்னா ஒரு மாதிரி மேலே இதுவாகிட்டாரு. அப்புறம் அவர் கன்வின்ஸ் ஆகிட்டாரு. எடுக்க சொன்னது வந்து அவங்க அப்பாவா? எடுக்கலன்னா ப்ரொடியூசர்ஸ்லாம் பயந்துட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க சார். அப்படி என்ன சார் இந்த படம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் சார். முக்கியமான சீன் சார் அது. விஜய் சார் வந்து ரொம்ப ரசிச்சார். உண்மையான சீன். ஃப்ரெண்டு இருக்கான்ல, அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து வசந்த் பொய் சொல்லிட்டான்னு உனக்கு தெரிஞ்சு மலை மேலே கூட்டு மலை மேலே கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு போது 2 பேரும் ஆர்குமெண்ட் நடக்கும். நீ போய் இல்லடா, நீ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்துட்டேன், நான் அவளை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லுவான், கன்வின்ஸ் ஆக மாட்டான். என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து ரொம்ப ஹெல்பிங் டென்னிஸ், அவனுக்காக எல்லா விஷயம் பண்ண ஒரு கேரக்டரு. அப்போ பேசிட்டே இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுவானாக்கா ஒரு தப்பான ஒரு வார்த்தை விட்டுருவான் அந்த பொண்ணை பற்றி. இவனை பற்றி சொன்ன அவளை பரவாயில்ல, அவளை பற்றி பேசுவான், ஒரு அடி அடிச்சிடுவான். அடிச்சவனை கீழே விழுவான் சார். கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா விஜய் போய் அவனை பிடிப்பார். சரி, கோவத்தில் பண்ணிட்டு அடிச்சான ஃப்ரெண்டு அப்படியே பிடிப்பார் சார். அவன் வந்து தூக்க ட்ரை பண்ணுவார், அழுவார். டேய் டேய் டே. அப்போ கூட என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார்னா, விட்டுறா எனக்காக விட்டுறா மச்சான் டே ப்ளீஸ் அப்படின்னு. அந்த டைமில் கூட அந்த கான்வர்சேஷன் போய்ட்டு, ஏன்னா திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு இருப்பாங்க, விஜய் தேடி வந்துட்டு இருப்பா. அப்படியா? அந்த ஸ்பாட்டுக்கு வருவா சார். வண்டி நின்று நடந்துட்டு வருவா சார். சார் ப்ளீஸ் வராடா டே ப்ளீஸ்டா டே ப்ளீஸ்டா அப்படின்னு அவன் சொல்லுவான், விடவே மாட்டேன்டா அவனை. அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டு தான் நான் உண்மையை சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எமோஷனாக கத்திடுவான். எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருப்பான். கையை விட்டுருவான். ஓகே, விஜய் கையை விட்டுருவார் சார். சொல்லு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் இல்லை நீ செத்துற அப்படின்னு. ஏய் எனக்கு லவ்ன்றது பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிற முடியாது போட என்ன ஆடணும் அப்படியே கை விட்டுருவான். பயந்துட்டாங்க எல்லாரும், ப்ரொடியூசர் கிடையாது எல்லாரும். அந்த சீன்ஸ்லாம் வந்து தேட்டரில் வந்தால் வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக விஜய் வந்து நாங்கள் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து டெத்து தான் எங்கள் கதை. ஆனால் வந்து எஸ்ஏசி சாரும் ப்ரொடியூசரும் ஒத்துக்க மாட்டாங்க. இவ்வளோ கன்வின்ஸ் முட்டவே முடியாதுன்னா அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நாங்கள் டெத்து எடுக்கணும்னாக்கா வந்து இல்லை டெத்து இருக்கவே கூடாது அப்படின்ட்டு செல்வா என்ன சொல்கிறாரு பண்ணிவிடுங்கப்பா. ஒரு டேரக்டர் என்னை வந்து அதான் நான் சொல்கிறேன்னா, விஜய் சார் வந்து 2 படத்துலையும் சரி பயங்கர சப்போர்ட்டிவாக எனக்கு கூட இருப்பார். அது எக்ஸ்ட்ரா கேர் வேறு என் மேலே எடுத்துப்பார். அது என் மேலே ஒரு சின்ன பெரிய விஜய் சாருக்கு எல்லா விஷயத்துலையும். அப்படி அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறார் விஜய் சார். இல்லை ஏன்னா காதலுக்கு மரியாதை சூப்பர் டூப்பர் ஹிட். அப்படி ஒரு கேரக்டர் எப்படி டெத்துன்ற வருஷம் அவர் விஜய் சார் எவ்வளோ வார்த்தை சொல்லிட்டார். என்னப்பா இதெல்லாம் சினிமாவாக பார்க்கணும் எல்லாமே. இல்லைப்பா இன்னைக்குள்ள இது வந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இல்லை அதெல்லாம் இல்லை, அதுதான் வேணும் அப்படின்னாரு. அப்புறம் அவங்க அம்மா விஜய் சாருடைய அம்மா வந்து படம் பார்த்தாங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டாங்க, இந்த டெத்து தான் கரெக்டான மேட்ரு, நீங்கள் தயவுசெய்து வேறு எதுவுமே மாற்றாதீங்க. ஏன்னா இந்த பையன் வந்து இவ்வளோ கொலையோ லவ்வுக்காக ஒரு கேரக்டரைசேஷன் இப்படிலாம் ஒரு கேரக்டர் எண்டில் டெத்து கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் அதுக்கு கூட என்ன சார் ஷூட் பண்ணி வச்சுருந்தீங்க? அவர் எஸ்கேப் 2 பேர் என்னன்னாக்கா வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு கம்மல் ஒன்று வச்சிருப்பாரு, அதை பார்த்தோன்னா கன்வின்ஸ் அது அவர் அழுது பேசுவார். ஷூட் அவுட் பண்ணாங்க. ஷூட் அவுட் பண்ணும்போது அது மீறி என்ன அப்படின்னாக்கா எண்டில் வந்து கன்வின்ஸ் பாப்பாவா இவருக்கு பார்ப்பாரு, இவனும் பாப்பாவா 2 பேரும் எஸ்கேப் ஆகிற மாதிரி. அதை அப்படிதான் ஷூட் பண்ணீங்க? ஆமாம், அதான் அவங்க பார்த்தாங்க. அதான் பண்ணாங்க. அம்மா அதான் பார்த்தாங்க. அதான் இல்லை பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் தப்பான கிளைமேக்ஸ் பண்ணிக்கிறீங்க படத்துக்கு. அப்புறம் என்னன்னாக்கா வந்து லவ் வெளியே எங்கன்னா தப்பு பண்ணிவிடுவானுங்க, எல்லாம் செய்துவாங்க, அது இது ஒரு இதுவாகிடக்கூடாது, விஜயே பண்ணிட்டார் அப்படின்றதெல்லாம் நினைப்பாங்க. அதனால் தப்பான இவன் கேரக்டரைசேஷன் வந்து இவனோட லவ் சீன்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் 2 மர்டர் பண்ணியிருக்கு, லவ்வுக்காக பண்ணுற கேரக்டர் அந்த டெத்து வேணும்ட்டார். இன்னொரு விஷயம், அதில் வந்து விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அவங்களாம் புதுசாக இருந்தாங்க சார். விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸோட செட் எப்பவுமே இருக்கும் படத்தில். ஆக்சுவலாக அதில் சஞ்சீவ் தான் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த இன்னொரு கேரக்டர் பண்ணது. இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னா விஜய் கூட இருக்கிற இன்னொரு கேரக்டர் வந்து சூர்யா நடிக்கிறதா இருந்தது. அப்படியா? சூர்யாவை தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நானும் விஜய் மேலே வசந்தகுமார் சூர்யா. ஆமாம் சூர்யா. ஆனால் படம் உள்ள ஒரு என்ன பயந்துட்டாங்கன்னா ப்ரொடியூசர்ஸு எல்லோரும் நிறைய பேர் என்னன்னாக்கா, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பாயிண்டில் வந்து விஜய் மிஸ் ஆனா கூட சூர்யாவுக்கு பேர் கிடச்சிடும், சூர்யா போயிடுவார், டேக் ஆஃப் ஆகிடும் அப்படின்ட்டு அப்படின்ற ஒரு டஃப்னஸ் வந்துடும் அப்படின்ட்டு கொஞ்சம். ஆனால் அப்படி கிடையாது, 2 பேருமே எனக்கு சூர்யா ரொம்ப க்ளோஸ். எனக்கு நான் விஜய் சார் ஷூட்டிங்லாம் அவர் வருவார், அதெல்லாம் பார்த்து பேசுவார். நேருக்கு நேரப்பெல்லாம் நாங்களாம் செட் அங்கே இருப்பேன்.
ஓகே. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சூர்யா பண்ணி தான் நல்லா இருக்கா அவட பண்ணி தானே அந்த படம் சொன்னீங்களா சுரேஷ் சார்? அவருக்கு தெரியாது இது மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க நானும் மின்ட்டு தான் சொல்கிறேன். டேய் சூர்யா ஃபுல்லாக பண்ணுறல சூப்பராக நாங்கள் சொன்னால் கண்டிப்பாக அந்த டைமில் ஒத்துருப்பார் அவர். ஓகே. ஆனால் வந்து விடலை அது. சாங்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைக்கும் ஃபேவரட்டாக தளபதியோட பாட்டு அப்படின்னு வந்தால் பாரதிக்கு கண்ணம்மா, பூஜாவா ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே அருமையான பாட்டு. எனக்கு அது வந்து பர்டிகுலராக அந்த ஆகாசவாணி சாங் ரொம்ப பிடிக்கும். அப்போயே அதை ரொம்ப தேடி தேடி நான் கேட்டிருந்தேன். பட் இது ரெண்டும் அடிக்கடி போட்டு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சாங்காக பண்ணாங்க. ஸோ இந்த கம்போசிஷன் எப்படி நடந்துச்சு, எப்படி சார் அது அந்த டெசர்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இல்லை இந்த படமே நம்ம என்ன டிசைட் பண்ணோம்னாக்கா லொக்கேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லொக்கேஷன் வந்து ஒரு கதை சொல்ல எப்பயுமே அது தனிமைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது டெசர்ட்டில் தான் அங்கே கிடைக்கும். நம்ம ஒரு க்ரௌடட் ஏரியா லவ் இல்லை, லவ்ன்றது ஒரு பொண்ணை வந்து தனியாக கூட்டு போகிறான் அப்படின்னும் போது இருக்கிற இடம் எனக்கு அந்த ஜெய்சல்மேர் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லொக்கேஷன் அது. சார் அப்படி போயிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது ஃபஸ்ட் டைமில். அந்த டைமில் வந்து யாரும் அங்கெல்லாம் போனதில்லை. சரியான வெயில் ஷூட்டே பண்ண முடியாது. நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். காலையில் 6:30 to 7 o'clock போய் ஆகணும், 10 முடிச்சிடணும், இல்லைன்னா அந்த ஹாட்டில் நிற்கவே முடியாது. ஆனால் அந்த ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 7 எடுக்கணும். பூஜாவா சாங்லாம் எப்படி எடுப்போன்னா கரெக்டாக காலையில் போய் ஒரு 2 hours, அந்த ஈவினிங் அந்த வெயிலில் வந்து விஜய் வந்து ஒர்க் பண்ணதெல்லாம் பெரிய அமேசிங். அப்புறம் என்னென்னா அந்த இப்போ ஜிம்மிலாம் ரொம்ப அப்போ கிடையாது, கொண்டு போக முடியாது. ஏன்னா மணலில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த எனக்கு என்ன அந்த மூமெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும். அதுக்காக என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக ஸ்டெடி கேமில் அந்த படத்தில் ஃபுல்லாக ஸ்டெடி கேம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஃபுல் ஸ்டெடி கேமில் அந்த டைம் ஃபுல்லாக ஸ்டெடி கேமில் ஆமாம். அதில் அப்போ என்ன ஸ்டெடி கேம்னா ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓடுறதுக்கு எடுத்து இங்கெல்லாம் ஷூட் பண்ணிருந்தாங்க. அங்கே தூக்கி போயிட்டு ஆர்வம் அப்படிங்கிறனால கையில் எடுத்துட்டீங்க. ஆமாம், சீனை அதெல்லாம் ஷூட் பண்ணுவேன். சரி சரி சொல்கிறாரு, இப்படிலாம் இருக்குது எடுக்கலாம் தெரிஞ்சுதான் நான் வந்து 10 நாள் படத்தை முடிச்சுடுவேனப்பா அப்படின்றாரு. ஏன்னா ட்ராக் அண்ட் ராலி போகிறதுல மூமெண்ட்டு அந்த விஷயத்தில் ரொம்ப விஜய் சாருடைய ஃபோட்டோ தான் சார் இந்த படம். நாங்கள் டெசர்ட்டில் வந்து அந்த பொண்ணு அப்படி தோல் மேலே தூக்கிட்டு போட்டு ஓடுற சீன்லாம் அமேசிங். ஆக்சுவலி அவங்க பேர் பிரியா தானே சார் படத்தில்? ஆமாம். ஆனால் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பூஜாவான்னு ஒரு பூஜாங்கிற ஒரு பேர் இருக்காது சம்மந்தம் இல்லாமல். அது கம்போஸ் எப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கல, தேவா சார் கம்போஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அவர் ஒரு லிரிக் போட்டு பண்ணிட்டாருன்னா நீங்கள் மாற்றவே முடியாது. அது வைரமுத்து சாரே சொல்லுவார். பல்லவி அவர் பண்ணிட்டாருன்னா நீங்கள் மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு அது கேட்சாக தீட்டு வந்து கொடுத்துருவார். இப்போ பிரியானாக்கா எல்லா படத்தில் இப்போ பிரியா சாங்லாம் பெரிய ஹிட் அந்த டைம்லலாம் அது எனக்கு. சார் அவர் ஒரு மைண்டில் பூஜா சார். ஓகே. அடுத்தா வந்து இப்போ நான் யூத் பக்கம் போனேன்னா சார், அதுவும் ஒரு பயங்கர மேசிவான ஹிட்டு. அது வந்து இன்றளவிலும் எல்லாருமே அதிகமாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஸோ எனக்கு அதில் வந்து என்னென்னா யூத்தில் அதுக்கு முன்னால் வந்த சாங்ஸை விட யூத்தில் வந்து சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ ஆழ்தோட்ட பூபதியாக இருக்கட்டும், இல்லை 1 inch 2 inch இருக்கட்டும், சர்க்கரை நிலவாக இருக்கட்டும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுலேயும் 2 பாட்டில் மட்டும்தான் ஒரே காஸ்டியூமில் ஆடிருப்பாங்க. ஒன்று ஆழ்தோட்ட பூபதிக்கு, இன்னொன்று சர்க்கரை நிலவேக்கு. சர்க்கரை நிலவையோட காஸ்டியூம் வந்து அந்த தீபாவளியில் பசங்க அடம்பிடிச்சு வாங்குவாங்க. அந்த ரெட் கலரில் செக்குடு ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, பாட்டு ஃபுல்லாக அது ஒரே காஸ்டியூம் சார். அதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அதான் மேட்ரு. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 5 ஷர்ட் நாட்டு போயிருந்தேன். இப்போ விஜய் சார் சொல்கிறாரு சட்டை முடிச்சோன்னா அந்த பொண்ணு மட்டும் மாறிட்டே இருக்குது. ஆமாம். இல்லை வந்து எனக்கு மட்டும் மாற்ற மாட்டேங்க என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி வச்சுட்டா பொய்க்கோவத்தில் இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஃபீலிங்கில் பாடுறீங்க அந்த பாட்டை. சக்கரை சாங் ஒரு ஃபீலான சாங். நீ உங்கள் பாயிண்ட் ஆஃப்ல ஃபீல், அந்த பொண்ணு வந்து அதை பற்றி கவலைப்படாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் காஸ்டியூம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அது நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக பிளாக்ல வருவார், ஒரே காஸ்டியூம் தான். நான் சொன்னேன் அவருக்கு விஜய்க்கு என்ன நடக்கா ஷாருக் கானை ரொம்ப பிடிக்கும். உடனே ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன விட அதில் தான் அவங்க இதோட சைலண்ட் ஆனார். ஓகே சொன்னேன் தலைவர், படம் ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்ல வர தலைவர் ஷாருக் கான், அவருக்கு தெரியாத கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போடுதா, பக்கத்தில் ஹீரோயின் ஜூவிஜாவில் பார்த்து கலர்ஃபுல்லாக வரும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாசிகரில் இருக்கும். நான் சொன்னேன் எக்ஸாம்பிளாக சொன்னேன். அப்படியா அப்படி தான் இருக்கணும், ஆமாம் அப்படின்னாரு. ஆனால் எந்த இன்டர்வியூவில் எனக்கு ஒரு 100-150 பேர் சார் அந்த டைமில் சார் எனக்கு அந்த சட்டை வேணும் சட்டம். ஆமாம் சார். ஐயோ நீங்கள் வேறு கலராக எல்லாரும் அதெல்லாம் போட்டா சுற்றிட்டு இருப்பாங்க. தேவா சார் பிரதர்ஸ் இருக்கிறாங்களே சபேஷ் முரளி, இந்த 2 பேரும் சபேஷ் சார் என்கிட்ட சொல்ல அந்த காஸ்டியூம் நான் பாரிஸில் போய் அலைஞ்சிருக்கேன் சொல்லுவேன். அந்த ஸ்டில் எடுத்து போயிட்டு இதே மாதிரி சர்க்கரை நிலவே தீபாவளி சார் அப்போது எல்லாரும் அதாடா. இது என்ன எனக்கே ஆச்சரியமா இருங்க, எல்லா இன்டர்வியூலும் சட்டை தாங்க கேட்குறாங்க. இன்னொன்று இந்த ஆழ்தோட்ட பூபதிங்கிற வார்த்தையே சார் நாங்களாம் கோயம்புத்தூர், எங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்ன ஆழ்தோட்ட பூபதினு ஒரு பாட்டு ஆரம்பிக்குதுன்னு, இது என்ன சார் கதை?
ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா வாலி சார் பல்லவி வேறு லிரிக் எழுதிட்டார் ஆக்சுவலாக. எங்களுக்கு அது உடன்பாடே கிடையாது. அவர் சொன்னால் இதுதான் பல்லவின்றார். அப்படியே டைட்டாக இருக்கார் அவர். ரொம்ப தான் அது யூத் டீம் ஆச்சு அது. அது ஒரு இதாக தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து கபிலன் வந்து அங்கே வருவாப்புல, மணி சர்மா பார்க்கத்தான் உட்காந்துருப்பாப்புல. அப்போது எனக்கு திருப்பதி சாமி ஒரு தடவை இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டாப்புல, சார் நல்லா டேலண்ட்டு சார், நல்லா வருவார் சார் அப்படி இப்படின்ட்டு. அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டுக்கிறார் எதனா படம் நல்ல படமாக கிடைக்குன்னு. அப்போது ராஜா தானே, ராஜா டேய் அப்போது பேசினா இவர் வந்து லிரிக் ரைட்டரு, எதுனா அலைஞ்சிட்டு ஒன்று செய், இந்த பல்லவி கூட மாற்றி 2 லைன் போட்டு இப்படியாவது கேளு, என்ன வருதுன்னு போட்டு பார்க்கலாம். பெரிய தைரியம் சார். வாலி சார் பக்கத்தில் உட்காந்து கேட்கறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது, நாளை பிஸ்கெட் வாலி சாரை பார்த்து 2 வருஷம் எங்கே பார்த்தாலும் எஸ்கேப் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் கண்ணிலே பண்ணல. அவர் அப்போ பாட்டு கேட்கும் போது பண்ணல, அவருக்கு நிறைய படம் பண்ணுறது. நம்ம டிவி ரொம்ப க்ளோஸ் எங்களுக்கு வாலி சார். ரொம்ப ஒரு இது மாதிரி நாங்கள் பண்ண உடனே எழுதிலாம் தரமாட்டார். பாக்கெட்டில் அந்த இது எடுத்துகிட்டு ஒரு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 3 ஹவர் ஆகிடும். என்ன சார் மாற்றுறீங்க ஆக்சுவலி? எது சார்? அது ஃபஸ்ட்டு ஆழ்த்தட்டு பூபதினே கிடையாது, அது ஒரு வேற லிரிக் அவர் எழுதி கொடுத்தாரு. அந்த லிரிக் வந்து செட்டே ஆகலை எங்களுக்கு. அப்போது ராஜா வந்து அவரோட உட்காந்து பேசி, சார் இது மாதிரி கபி இது மாதிரி பல்லவி மாத்திரன்றார் சார், செட் ஆகலை, கொஞ்சம் எதனா பண்ணித்தாங்க அப்படின்னும் போது இம்மிடியட்டாக பண்ணி கொடுத்தாரு. அவர் ஸ்பாட்டில் பண்ணி கொடுத்தாரு. அவர் ஒரு விதின் 10 to 10 minutes கபிலன் பண்ணி கொடுத்துட்டாப்புல. எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த சாங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு மிஸ்கின் தான் பாடுவாப்புல. இப்போ சக்கரை நிலவே சாங் வந்து உங்களுக்கு ஃபேக்ட் தெரியாது, மிஸ்கின் பண்ண சாங் கேட்டு சூப்பராக இருக்குன்ட்டாங்க எல்லாருமே. உண்மையில் ஆனது நாங்கள். ஆமாம், சக்கரை மிஸ்கின் தான் ஃபஸ்ட்டு பண்ணப்பில்ல. எனக்கு ட்ராக் வந்து மிஸ்கின் தான் எல்லா படத்துலையும் பாடுவாப்புல. அப்புறம் மியூசிக்கிட்ட சூப்பராக இருக்குடா அப்படி இப்படின்னாரு. அப்புறம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆப்பில் அந்த இவங்களாம் சொல்லுவாங்களே, சார் எங்களுக்கு ஹாரிஸ் ராகவேந்தர் வேணும், எங்களுக்கு வந்து சங்கர் மகாதன், அதுக்காக பண்ண ஒரு விஷயம் ஆக்சுவலாக அது. இல்லைனா மிஸ்கின் சூப்பராக இருக்கும், அந்த வாய்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிம்ரன் மேம் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க, அந்த ஜீன்ஸ் என்னோட ஓன் ஜீன்ஸு, நான் தான் சும்மா போட்டு போயினால. ஏன்னா அதுவும் பயங்கர, இப்போ நீங்கள் எப்படி சக்கரையில் சட்டை சொன்னீங்களோ அந்த மாதிரி ஆழ்த்தோட்ட பூபதியில் சிம்ரனோட ஜீன்ஸ் அதை பார்க்குறோம்ப்பா என்ன ஃபிட்டாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்கும்பாங்க. இப்போ சொன்னாங்க அது என்னோட ஓன் காஸ்டியூம், நான் தான் கொண்டு வந்தேன் அன்றைக்கி, சரி இது நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி ஆமாம், அவங்க காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க போட்டு வந்த ஜீன் வந்து அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, செல்வா சார் மாதிரி எனக்கு கொடுத்த ஜீன் வந்து ஃபிட்டிங் வந்து மாஸ்டர் சொல்கிற இது பண்ண முடியல, ஆனால் என்கிட்ட ஒரு சூப்பர் ஜீன் இருக்குது, அதை நீ நான் போட்டு ஆடுறேன் நீ பாரு அப்படின்னாங்க. நான் என்ன, எனக்கு ஆர்டிஸ்ட் கம்ஃபர்டபுள் பண்ணல சரின்ட்டேன். நம்ம ஜீனோட அந்த ஜீனு பார்க்கறதுக்காகவே வந்து எல்லாம் படம் பார்த்து சாங்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இன்னொரு விஷயம்னா, இந்த சாங்க்கு நாங்கள் ஒரு செட்டு பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செட்டே கிடையாது. ஏஷியாவிலே பெரிய செட்டு எங்கள் வீட்டு பிள்ளை போய் செட்டு வாங்கினியில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அங்கே வந்து நாங்கள் செட்டு பண்ணோன்னா அந்த செட்டு வந்து அங்கே வேறு எங்கேயும் எல்லா இடத்துல சின்ன செட்டு. நம்ம ஹைதராபாத் அங்கே போய் எடுக்கணும், செட்டு போடுறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கணும்னா இந்த செட்டு என்ன பண்ண பிரிச்சுட்டாங்க, திருப்பி அந்த செட்டை போட்டாங்க, மேலே கோடா கிடாலாம் ஃபுல்லாக கட்டினாங்க, கட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. அது எங்கள் வீட்டு பிள்ளை ஏஷியாவிலே வந்து பெரிய செட்டு வாகனியில் மட்டும் தான் இருந்தது. ஓகே, திருப்பி அதை ரீகான்ஸ்ட் பண்ண பாட்டு தான் அது செம்ம கிராண்டாக இருந்துச்சு சார். தியேட்டரில் அதை பார்க்குறதுக்கு அந்த லைட்டிங்லாம் அப்படி பளின்னு இருக்கும். அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, இவர் கலராக பூந்து வளர்றாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பெல்லாம் கூட அந்த பாட்டுக்காகவே அந்த படம் ரொம்ப ஆர்வமாக போனாங்க. திடீர்னு ஒரு பிரேக் ஒன்று இருக்கும், அதுவும் அவங்க கேமியோ பண்ணியிருப்பாங்க சிம்ரன். அந்த காம்பினேஷன் வந்து எப்படி சார் டக்குன்னு சிம்ரனை கேமியோ பண்ண வைக்கிறது? அப்போ அந்த டைமில் என்னென்னா வந்து நான் இப்போ ஆக்சுவலாக வந்து இதுக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. நான் தான் விஜய்க்கு சார்கிட்ட ஒன்று மேடம் சொன்னேன், நீங்களும் சிம்ரன் நடித்த காம்பினேஷன் எல்லா படம் ஹிட்டு தலைவரே, அதனால் இது பண்ணலாம் அப்படின்னாரு. பிடிச்சிக்கிட்டு சொன்ன உடனே ஒரு சென்ட்ரல் ஃபிகர் வந்து சிம்ரனா ஹீரோயின் வேணுமா, ஒரு படத்துக்கு வேண்டிய சம்பளத்தை அந்த படத்துக்கு கொடுத்தோன்னாங்க. ஓகே, ஹீரோயின் சம்பளமும் சிம்ரன் மேம் சம்பளமும் ஒன்று இல்லை, அந்த ஹீரோயின் கம்மி. ஒரு படத்தில் அந்த டைமில் சிம்ரன் பெரிய ஹீரோயின் கொடுத்தீங்க, என்ன வாங்குறாங்களோ அது ஒரு பாட்டுக்காக கொடுத்து பண்ண சாங் அது. சிம்ரன் தான் வேணும் விடாப்படியா நான் இருந்தது உண்மை. விஜய் சாரே ஒரு லெவலில் வந்து ஆனால் விடுனா நீ என்னென்ன போன அப்படின்னு, இல்லை தலைவா அது வேணும் தலைவா அப்படின்ட்டு. நாங்களாம் அப்போது தேட்டரில் வந்து அந்த பாட்டுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். அந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கமலா தேட்டரில் நான் ஃபஸ்ட்டு ஷோ ஈவினிங் போகிறேன், உள்ள டோரை ஓப்பன் பண்ணால் தேட்டர் ஒருத்தங்க கூட சீட்டில் இல்லை சார், எல்லோரும் சீட்டு மேலே தான் சார் நிற்கிறாங்க. கிட்டஞ்சி சீட்டு கிட்ட அதை தெரியுமா உங்களுக்கு, வெற்றி தேட்டர் ஸ்க்ரீன்லாம் கிழிச்சு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க தெரியல. வெற்றி தேட்டரில் ஓகே சார் ரிப்பீட்டட் மட்டும் 7 தடவை போட்ட சொல்லிட்டாங்க.
அப்போ அந்த ரிப்பீட் கல்ச்சர்லாம் அப்போ தானே சார் ஆரம்பிச்சது. ஒரு தடவை போடுவாங்க விஜய் சார் படத்துக்கு ஒரு சாங் கேட்பாங்க, அது ரிப்பீட் போடுவாங்க சார். இது 7வது தடவை போடணும், விஜய் சாருக்குலாம் ஃபோன் போயிடுச்சு திரும்ப திரும்ப கேட்டே இருக்கிறாங்க சார். இல்லை சார், செகண்ட் ஷோ அடுத்த ஷோக்கு ஆட்கள் வராங்களா, வெளியே நிற்கிறாங்க சார். ஆமாம் சார் நான் அடுத்த ஷோக்கு வரணும் சார், டிலே ஆகிடும் சார், 7 தடவை போட்டோம் சார். சார் 7வது தடவை ஓடிட்டு இருக்கு சார், என்ன சார் அப்படின்னா விஜய் சார் வந்து சார் எனக்காக ஒரு தடவை போட்டு பண்ணுங்க சார், வேறு வழி இல்லை சார், என்ன பண்ணுறீங்கன்னு. நான் வந்து அங்கேயும் வந்து சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அது என்ன ஃபஸ்ட்டு டே ஈவினிங் நடந்த கிரேஸ் இருக்க சினிமா அந்த படத்து யூத்துக்கு அதை மறக்கவே முடியாது. யூத் படத்தில் வந்து இது நாங்கள்லாம் வந்து ஸ்கூல் டேஸில் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கோம். யுகேந்திரன் ஒரு சீனில் சொல்லுவார், நம்ம ஏன்டா அப்படி ஏமாத்துற அப்படின்னு கேட்கும்போது அது 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 அப்படின்னு அது எதிரா அப்போ தான் வந்து ரெண்டு வந்துச்சு யூத்தில். ஆமாம் அது ஆக்சுவலாக உண்மையிலே சார், அது ஃபேக்ட். அது அப்போ உண்மை நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட. அது அவர் அதுக்காக பண்ணவே இல்லை. அது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே அந்த மைண்டில் வந்து சொன்னது அஜித் சாரோட. இல்லை அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த டைமில் வந்து அஜித் சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதுவான ஒரு, எனக்கு என்னென்னா பிரியமுடன் பார்த்துருக்காரு. உங்களுக்கு படம் பண்ணுறேன்னா நம்ம பண்ணலாம் என்னை திட்டினார் பிடிச்சி. நம்ம ஷாலினி மேடம் கிட்டே கூப்பிட்டே சொன்னார், நான் ஒரு படம் செல்வாவோட நம்ம பண்ணணும், செல்வாக்கு நான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்டாலும் நான் எப்படி அதை பண்ணேன். அது எல்லாருமே அது என்ன பண்ணாங்க, எல்லாருமே வந்து அது வேணுமே பண்ண, அப்படி கிடையவே கிடையாது. அது மேட்ருக்கு அந்த ஒரு கான்செப்டே கிடையாது. அது எனக்கு அப்புறம் தான் அது ரியலைஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த எல்லாருமே அதை சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கேமராவுக்கு பின்னால் பார்க்குற விஜய் வேறு, கேமராவுக்கு முன்னால் பார்க்குறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு டைவர்ஷன் இருப்பார் அப்படின்னு. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பிரியமுடன் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இருந்தால் கூட உங்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு. ஆமாம், ஒன்றும் ப்ரூவ் பண்ணவே இல்லை, ஒரு கதை சொன்னதுக்கப்புறமே செல்வா சார் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த இப்போ இரணி பண்ணுறது மறுபடியும் யூத் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையா சார்? அப்போ ஒரு படம் நடக்க வேண்டியது 3 படம் நடக்குது. நானே விஜய் சார் சொன்னேன், தலைவா அவட்ட வச்சு ஒரு 3 படம் பண்ணணும்னு நினச்சா அது பண்ணவே இல்லை. நல்ல காலம் இல்லை. ஏன் அது அவர் நினச்ச விஜய் சார் எது சொன்னாரோ அது நாங்கள் எது பண்ணல, அந்த 3 படமும் ஓடலை அவருக்கு. அதாவது நீங்கள் டைரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட டைரக்ட் பண்ண சொல்லுவார். எங்கிட்ட சொல்ல இந்த படம் பண்ணணுமா, இது செய்யலாமா அப்படின்னு கேட்பாரு. நானும் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஃபேக்ட் வந்து யூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஆழ்த்தொட்டு பூபதி சாங்கே கிடையாது படத்தில். அப்படி ஒரு சாங்கே கிடையாது. ஆக விஜய் வந்து கதை பிரகாரம் ஒரு எமோஷனாக ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீல் பண்ணம்பா, லவ் ஃபீல் இருப்பா, ஃபீல் பண்ணமா, தெலுங்காரங்க வேறு ப்ரொடியூசர்ஸு. எனக்கா 100% பண்ணவே கூடாது அப்படின்னு. ஏன்னா விஜய்னு ஒரு கேரக்டர் பாசிட்டிவ் கேரக்டர், அவன் லவ்வுக்காக எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்ட ஒரு கேரக்டர் வந்து கடைசியில் வந்து கல்யாணம் போடா அப்படின்னு நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் சார் அப்படின்னு. இது ஒத்துக்கவே இல்லை சார். பெரிய பிரச்சனை. ரமாராவ் சார் இப்போ அவங்க இறந்துட்டாங்க. அவர் இந்த ப்ரொடியூசர் அப்புறம் வந்து பூர்ணேஸ்வரன் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் கதையெல்லாம் மாற்றாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு. இது சார் விஜய் வந்து சும்மா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாருன்னா டென்ஷன் ஆகிடுவானுங்க சார், அதெல்லாம் வேலைக்கு அவர் தூக்கி போடுங்க சார் அப்படின்ட்டு பிடிவாதமாக எடுத்து சாங். அந்த சாங் அந்த படத்தில் கிடையவே கிடையாது, தெரியுங்களா? இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.